ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆர்டினோ யூஸ் பண்ணி எப்படி ஒரு மினி ரேடார் சிஸ்டம் செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராணுவத்துல எல்லாம் வந்துட்டு வச்சிருப்பாங்க. அதாவது உள்ளார வந்துட்டு ஏதாச்சும் பொருள் வந்தால் ரெட் கலர் சிக்னல் காட்டுற மாதிரி செஞ்சிருப்பாங்க. அந்த சிஸ்டம் தான் நம்ம செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அமேசிங்காக அமைக்க போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறேன்னு சொல்லி வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது செய்கிறதுக்கு வந்துட்டு ஆர்டினோ யூஎன்ஓ தேவைப்படும். உங்கள்கிட்ட ஆர்டினோ யூஎன்ஓ இல்லாட்டி ஆர்டினோ நேனோவும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதை வச்சு நம்ம நிறைய ப்ரொஜெக்ட்டும் செஞ்சுருக்கோம். இனிமேல் நம்ம நிறைய ப்ரொஜெக்ட்டும் செய்ய போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 2 ஏரியா வந்துட்டு காணப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஏரியான்னு சொல்லுவாங்க, இரண்டாவது பார்த்தீங்கன்னா அனலாக் ஏரியான்னு சொல்லுவாங்க. இதை எடுத்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கேபிளும் வந்துட்டு வரும், அதையும் சேர்த்து வாங்கிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அல்ட்ராசோனிக் சென்சர் ஒன்று வாங்கிக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4 பின்னும் காணப்படும், VCC, கிரவுண்ட், ட்ரிக், எக்கோ. இப்போ நம்ம செய்கிற ரேடார் சிஸ்டத்துக்கு வந்துட்டு இதுதான் ரேடாராக ஒர்க் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று வாங்கிக்கொள்ளுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சர்வோ மோட்டர் வந்துட்டு தேவைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் சர்வோ மோட்டர் வாங்கியிருக்கேன். ஒரிஜினல் சர்வோ மோட்டர்னாலும் ஓகே தான். இதில் பார்த்தீங்கன்னா 3 பின் வந்துட்டு தருவாங்க. அதில் அந்த நீட்டமாக இருக்கிற பின்னை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் தான் நம்மளோட அல்ட்ராசோனிக் சென்சரை ஜாயின் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மினி பிரெட் போர்டு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. நான் வந்துட்டு என்கிட்ட மினி பிரெட் போர்டு இல்லாத நாடி பெரிய பிரெட் போர்டு ஒன்று எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஜம்பர் கேபிள்ஸ் தேவைப்படும், மேல் அண்ட் மேல் மற்றும் மேல் அண்ட் ஃபீமேல் கேபிள்ஸ். இது என்னத்துக்குன்னு சொன்னால், நம்மளோட சர்வோ மோட்டர் ஆர்டினோட கனெக்ட் பண்ணுறதுக்கும் அல்ட்ராசோனிக் சென்சரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அல்ட்ராசோனிக் சென்சரில் 4 பின் காணப்படும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த பின்னை வந்துட்டு 4 ஜம்பரோட ஜாயின் பண்ணுங்கள். முதலாவது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்கும், நான் அதை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இரண்டாவது பார்த்தீங்கன்னா எக்கோ பின் காணப்படும், அதையும் கனெக்ட் பண்ணுறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா ட்ரிக் பின் காணப்படும், அதையும் கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாலாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், VCC இருக்கும், அதையும் நான் ஃபீமேல் ஜம்பரோட கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டினோட வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஆர்டினோவில் முதலாவது வந்துட்டு கிரவுண்டை வந்துட்டு ஆர்டினோட கிரவுண்ட்லேயே நான் கனெக்ட் பண்ணுறேன், அனலாக் சைடில் இருக்கிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அல்ட்ராசோனிக் சென்சரில் இருக்கிற எக்கோ பின்னை ஆர்டினோவில் டிஜிட்டல் ஏரியா சைட்டில் இருக்கிற 11ஆம் நம்பர் பின்னில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிக் பின்னை ஆர்டினோவில் இருக்கிற 10ஆம் நம்பர் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இது அல்ட்ராசோனிக் சென்சரில் இருக்கிற கடைசி VCC பின்னை வந்துட்டு ஆர்டினோவில் அனலாக் சைட்டில் இருக்கிற 5 வோல்ட்டில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சருக்குரிய வயரிங்கை வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சாச்சு நாம. அடுத்து இப்போ நம்ம சர்வோ மோட்டரை வந்துட்டு எடுப்போம். சர்வோ மோட்டரில் வந்துட்டு அந்த நீட்டாக இருக்கிற பின்னை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். நீங்கள் சர்வோ மோட்டர் வாங்க உங்களுக்கு இப்படி ஒரு சின்ன ஒரு பேக்கெட்டும் வந்துட்டு தருவானுங்கள். அதோட பார்த்தீங்கன்னா இப்படி 3 பின் வந்துட்டு காணப்படும். அதில் அந்த நீட்டமாக இருக்கிற பின்னை வந்துட்டு நான் எடுத்துக்கொள்கிறேன். அது ஏன்னு சொன்னால், அல்ட்ராசோனிக் சென்சரை தலைகளை ஒட்டுறதுக்கு வந்துட்டு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக வந்துட்டு நான் அந்த பின்னை சூஸ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்துட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்டரில் வந்துட்டு 3 வயர் வந்துட்டு காணப்படும். முதலாவது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் வயர், இது வந்துட்டு ஆர்டினோவில் கிரவுண்டுக்கு வந்துட்டு கனெக்ட் பண்ணணும், அதாவது சர்வோ மோட்டரோட கிரவுண்ட் பின். அடுத்தது அந்த ரெட் கலரில் இருக்கிற வயர், அது வந்துட்டு VCC, இதையும் நம்ம ஆர்டினோவில் இருக்கிற 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணணும். மூணாவது இருக்கிற எல்லோ கலர் பின் வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற ஆர்டினோவில் இருக்கிற பின்னோட சேர்க்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேல் டு மேல் ஜம்பர் கேபிளை சர்வோ மோட்டரில் இருக்கிற ஃபீமேல் பின்னோட வந்துட்டு கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த கிரவுண்ட் பின்னை, அதாவது சர்வோ மோட்டரில் இருக்கிற முதலாவது கிரவுண்ட் பின்னை ஆர்டினோவில் கிரவுண்டில் வந்துட்டு கனெக்ட் பண்ணுவோம்.
நான் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டேன். 2வது ஜம்பர் கேபிள சர்வோ மோட்டரில் இருக்கிற விசிசியில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி ஆர்டினோவில் இருக்கிற விசிசியில் கனெக்ட் பண்ணணும். அதாவது 5 வோல்டேஜ். ஏனென்றால் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், நான் அதுக்கு பிரெட் போர்டை யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணணுமெண்டு. ஏனென்றால் ஆர்டினோவில் வந்துட்டு 5 வோல்ட் பின் ஒன்று தான். அதுக்காக வேண்டி நான் அல்ட்ராசோனிக் சென்சருக்கு குத்தின அந்த 5 வோல்ட்டை வளர்த்தி பிரெட் போர்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இன்னொரு ஜம்பர் கேபிளை எடுத்து பிரெட் போர்டில் அதே ரோவில் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணி அதை வந்துட்டு ஆர்டினோவில் 5 வோல்ட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அடுத்து சர்வோ மோட்டர் விசிசியை பிரெட் போர்டில் நம்ம கனெக்ட் பண்ண விசிசியோடய செட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சர்வோ மோட்டரில் இருக்கிற நம்ம கஸ்டமைஸ் பண்ண அந்த எல்லோ கலர் வயரை வந்துட்டு ஜம்பர் கேபிளை வந்துட்டு கனெக்ட் பண்ணி ஆர்டினோவில் டிஜிட்டல்ஸ் ஏரியாவில் இருக்கிற 12ஆம் நம்பர் பின்னில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதில் நீங்கள் என்ன பின்னில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். கோடிங்லேயும் அதே பின்னை வந்துட்டு ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு வயரிங்கை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் ஒன்றோ இல்லாட்டி கார்ட்போர்ட் மட்டை ஒன்று எடுத்து நம்ம இதை வந்துட்டு ஒட்டுவோம். உங்கள்ட்ட கார்ட்போர்ட் மட்டை இல்லாட்டி பாக்ஸோ இல்லாட்டி மரக்குற்றியோ எடுத்து நீங்கள் வச்சு ஒட்டி கொள்ளலாம். நான் கார்ட்போர்ட்டை யூஸ் பண்ணுறேன். ஒரு சதுர அளவிலான சிறிய கார்ட்போர்ட் ஒன்று வெட்டி இதில் வந்துட்டு சர்வோ மோட்டரில் நான் வந்துட்டு எந்த பாட்டில் ஒட்டுறனோ அதே பாட்டிலே நீங்களும் ஒட்டிக்கொள்ளுங்க. அப்போ தான் வந்துட்டு சர்வோ மோட்டர் 15 பாகையிலேருந்து 125 பாகைக்கு ரொட்டேட் ஆகும். இதே மாதிரியே நீங்களும் ஒட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். நீங்கள் வேறு சரி எம்சீல்டோ பைண்டர் கம் இருந்தாலே ஒட்டிக்கொள்ளுங்க, அது வந்துட்டு நிற்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அல்ட்ராசோனிக் சென்சரை நம்ம வச்ச அந்த நீட்டு பாட்டில் இருக்கிற விசிறியில் க்ளூ கன்னை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அல்ட்ராசோனிக் சென்சரை அதில் வச்சு ஒட்டிக்கொள்கிறேன். இதே மாதிரியே நீங்களும் ஒட்டிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டினோவையும் பிரெட் போர்டையும் இந்த கார்ட்போர்டில் வச்சு ஒட்டிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் க்ளூ கன்னையும் யூஸ் பண்ணி ஒட்டிக்கொள்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செய்த மினி ரேடார். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கோடிங்கை ரைட் பண்ணி அதுக்குரிய ஒர்க்கை வந்துட்டு பார்த்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச ரேடார் சிஸ்டத்தை வந்துட்டு நம்மளோட சிபியூவில் கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணி நம்ம கோடிங்கை வந்துட்டு அப்லோட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பவர் சப்ளை வந்துட்டு நான் ஆர்டினோவில் கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். மற்றது வந்துட்டு நம்மளோட சிபியோட பவர் சப்ளை இதில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோடிங்கை வந்துட்டு ரைட் பண்ணி அப்லோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டினோ ஐடியா வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஏற்கனவே கோட் ரைட் பண்ணிக்கேன், அது காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், include servo.h இந்த லைப்ரரியை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் பின், அதாவது அல்ட்ராசோனிக் சென்சரில் இருக்கிற ட்ரிக்ங்கிறத வந்துட்டு நான் 10ஆம் நம்பரில் ஃபைன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இதுலேயும் வந்துட்டு 10ஆம் நம்பர் கொடுத்தீங்க. அடுத்த எக்கோ பின் 11 கொடுத்தீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சர்வோ மோட்டர் பின் வந்துட்டு 12 கொடுத்தீங்க. நான் ஏற்கனவே ஆர்டினோலையும் அதை தான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம பின்னை சேஞ்ச் பண்ணலாம், பட் சரியாக வந்துட்டு கனெக்ட் பண்ண சரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் லூப்புக்கு நம்ம என்ன ரீட் பண்ணிக்கோம்னா, இப்போ சர்வோ மோட்டர் வந்துட்டு 15 பாகையிலேருந்து 165 பாகைக்கு வந்துட்டு ரொட்டேட் ஆகும். அதாவது இங்கே சைட்லேருந்து இப்படி வந்துட்டு ரொட்டேட் ஆகிறதுக்கு எழுதிக்கும். மறுபடியும் திருப்பி 165 பாகையிலேருந்து 15 பாகைக்கு ரொட்டேட் ஆகிறதுக்கு, அதாவது இப்படி இருந்து இப்படி கிருவிட்டு திருப்பி இங்கேருந்து இப்படி கிருறது, இதை வந்து நம்ம கோட் எழுதியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோடை வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா டூல்ஸை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் வந்துட்டு ஆர்டினோ யூனோ நெனோவான்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஆர்டினோ யூனோ அதனுடைய ஆர்டினோ யூனோ கனெக்ட் பண்ணிக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், போர்ட் வந்துட்டு என்னன்னு சொல்லி மெயினாக பார்த்துக்கொள்ளுங்க. இதில் காட்டும் போர்ட் 10 ஆர்டினோ யூனோ. என்னென்னா போர்ட்டை வச்சு தான் நம்ம ப்ரோக்ரஸிங் ஆப்பில் வந்துட்டு டைப் பண்ணணும் கோடிங். இது வந்துட்டு போர்ட் வந்துட்டு 10ஆம் நம்பர் பின், அதனாலே அது வந்துட்டு ரிமெம்பர் பண்ணிக்கொள்ளுங்க. அதையும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோடை வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்லோட் பண்ணினது வேறு லெவலில் அப்லோட் ஆகி முடிஞ்சிட்டு டன் அப்லோடிங். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மினி ரேடார் சிஸ்டம் வேறு லெவலில் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஒரு எப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ரோக்ரஸிங்ங்கிற எப்போ வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். அதை இன்ஸ்டால் பண்ணுங்க வந்துட்டு ஜாவாவும் சேர்த்து இன்ஸ்டால் பண்ண சொல்லும். அப்படி உங்களுக்கு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிக்கேன், அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன்.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பில் வந்துட்டு என்ட்ரன்ஸ் வந்துட்டு இப்படி தான் நிற்கும். இது பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம ஜாவாவில் தான் வந்துட்டு இதுக்கு கோட் எழுத போகிறோம். நான் ஏற்கனவே கோட் எழுதியிருக்கேன், அதனாலே அந்த கோடை வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த அறிக்கை பாருங்கள், இதில் வந்துட்டு உங்களோட டிஸ்பிளேட சைஸ் வந்துட்டு கட்டியிருக்கும். அதாவது உங்களோட ஸ்க்ரீன் சைஸை நான் எந்த வந்துட்டு 1366க்கு 768 நான் அதை வந்துட்டு எழுதியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டினோவில் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோமே போர்ட், அந்த போர்ட் கேட்குது. இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு கம்10 இடத்த நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த கோட்லேயும் வந்துட்டு கம்10 வந்துட்டு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்குதோ அதை கொடுக்கலாம். சில ஆட்களுக்கு கம்1 கேட்கும், கம்3, கம்10, கம்15 அப்படி வந்துட்டு வரும். அதில் உங்களுக்கு என்ன காட்டுதோ அதை வந்துட்டு நீங்கள் எழுதி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம காப்பி பண்ணுவோம். இந்த கோடை வந்துட்டு இப்போ இந்த நம்ம ப்ரோக்ரஸிங் ஆப்பில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்துட்டு இந்த கோட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்முடைய ரேடார் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த அறிக்கை ரன் இதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆப் வந்துட்டு ஓப்பன் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்துட்டு இந்த சிஸ்டம். இந்த அறிக்கை ரேடார் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆக இந்த திட்டத்தில் வந்துட்டு இப்போ இதுக்குள்ளே ஏதாச்சும் பொருள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது இந்த பாகை வந்துட்டு காட்டுது. 30 பாகை, 60 பாகை, 90 பாகை, 120 பாகை, 150 பாகை. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிஸ்டன்ஸையும் வந்துட்டு இப்போ இவ்விடத்தை வந்துட்டு வயர் இருக்கிறதுனாடி தான் இந்த இடத்த வந்துட்டு ரெட் கலரில் வந்துட்டு மார்க் காட்டுது. கொண்டு வரேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துட்டு ஃபுல்லாக வந்து காட்டுது. இப்போ நம்ம இதை வந்துட்டு உயர்த்தி வச்சு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபுல்லாக வந்துட்டு டிடெக்ட் ஆகி வந்துட்டு க்ரீன் சிக்னலை காட்டுது. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜுஹ்ரி கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். ஜுஹ்ரி கிரியேஷன்ஸ்.